Hello friends, welcome back to our channel Happy War Room. என் மண்டையெல்லாம் கண்டுக்கூடாதீங்க பாருங்க, பரட்ட மண்டை மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நிலானிகாவை போயிட்டு ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு இப்பதான் வந்தேன். அது டிராவலிங்லேயே மண்டை இப்படி இருக்கு, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ மார்னிங் எழுந்து டிஃபனு லஞ்சு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு நிலானிகாவை 8 o'clock வீட்டிலேருந்து கிளம்பணும். ஸோ 8 மணிக்கெலாம் அந்த ட்ரெயின் போய் பிடிக்கணும். ஸோ பிடிச்சிட்டு ஸ்கூலில் விட்டு வந்தாச்சு. பட் அதுலேயும் இங்கே பாருங்க, ஒர்க் அவுட் எல்லாம் என் டம்பிள்ஸு, என்னோட ஸ்டெப்பரு, அதுக்கப்புறம் இங்கே என்னோட ஸ்கிப்பிங்கு எல்லா ஒர்க் அவுட்டையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. பெட்ஷீட்டு இதெல்லாம் மடிக்கலை. ஏன்னா கண்டிப்பாக பெட்ஷீட்லாம் நம்ம எப்படியும் மடிச்சிருவோம். ஆனால் இந்த ஒர்க் அவுட்டை மட்டும் நம்ம தள்ளி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேலியே ஓகே நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்ட் செட்டு. ஸோ நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஒமிட் பண்ணிட்டு போயிடுவேன். அதனால என்ன பண்ணுறனோ இல்லையோ அந்த டேல கண்டிப்பாக ஒர்க் அவுட் கிடைக்கிற டைமே கிடைக்கலனாலும் எப்படின்னா வர வச்சு பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம், நான் இன்ஸ்டாகிராமில் எதனா லைக் ஒர்க் அவுட் பண்ணி போடும் போதெல்லாம் என்ன கொஷின் கேட்குறீங்க, லைக் எப்படி பண்ணுறீங்க அதெல்லாம். இனிஷியலாக நான் உங்களுக்கு தெரியும், நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இனிஷியலாக நான் ட்ரெயினர் வச்சு நான் பண்ணேன். பட் இப்போ ஒரு பாஸ்ட் 2-3 months ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இதில் நான் ஜிம், அதாவது ட்ரெயினர்லாம் வச்சுக்கல, நானாக செல்ஃபாக தான் இதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிலானிகா ஸ்கூல் டைமிங் அதுவே எனக்கு செட் ஆகலை. ஏன்னா கோச்செல்லாம் நான் இந்தியா டைமில் வச்சுருக்கிறேன்னா அது இந்தியா டைமுக்கும் இந்த யூரோப் டைமுக்கும் எனக்கு செட்டே ஆக மாட்டுது. இவ்வளோ பிஸி ஸ்கெடியூல்லையும் மேபி அந்த மாதிரி எதனா டைமிங்லாம் செட் பண்ணி கண்டுபிடிக்கணும் இதுக்கப்புறம். ஸோ இப்போதைக்கு நானே தான் செல்ஃபாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ என்னோட வெயிட் லாஸ் அப்டேட்டும் நிறைய பேர் கேட்டிங்க, அதையும் அப்படியே சொல்லிடுறேன் ஒரு ஃப்ளோவில். நான் ஸ்டில் 67லேருந்து 68 இந்த ரெண்டுத்துக்குள்ளே மாறிட்டே இருக்கேன். ஏன்னா அந்த பிளாட்டியூ ஸ்டேஜ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்குது என் வெயிட்டு. ஸோ இப்போ என் டம்பிள்ஸில் அதிகமாக வெயிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் டைமிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் ஃபுட்டையும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். பார்ப்போம், இந்த ஆகஸ்ட் 11லேருந்து தான் புதுசாக இதெல்லாம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன், வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறது அதெல்லாமே. ஸோ அதுலேருந்து எப்படி வெயிட் லாஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா அப்படியே ஒரு 2 months இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே 67, 68 இந்த 2 வெயிட்டில் அப்படியே நான் ஸ்ட்ரக் ஆகிட்டேன். ஸோ இந்த நான் உடைக்கணும் இந்த இதுவை. அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக வெயிட் லாஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் ஃபியூ கிலோஸ் இருக்கும் பாருங்கள், அது ரொம்ப டஃப்பு. அந்த டஃப் ஸ்டேஜில் இருக்கேன், கடுப்பாக இருக்கு. இப்போ இந்த 67, 68 நம்பரே பிடிக்காத போயிடுச்சு போல், அந்த அளவுக்கு அதை நான் பார்த்து யூஸ் டு ஆகிட்டேன். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்றதெல்லாம் நான் ஃப்யூச்சரில் ஃப்யூச்சரில் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ போயிட்டு நான் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, போய் சாப்பிடணும். இன்றைக்கி கம்பு தோசை செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி கொஞ்சம் கம்பு தோசை மாவு இருக்குது. ஸோ தோசை சுடணும். ப்ளஸ் இன்றைக்கி தோசை தவா நான் க்ளீன் பண்ண போகிறேன். என் நாத்தனார் அவங்க கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக சூப்பராக அந்த ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம் சமைப்பாங்களா. அவங்க ரியலி ஒரு மோட்டிவேஷன் மாதிரி. அவங்கக்கிட்ட இருந்து ரெசிபி, அதுக்கப்புறம் இந்த க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் சூப்பராக சொல்லி கொடுப்பாங்களா. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னு இன்றைக்கி என்னோட ஸ்கெடியூலில் நான் எழுதி வச்சுருக்கிறேன். ஸோ நிலானிகா ஸ்கூல் முடிச்சுட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே பிஸியாக ஜாலியாக இருக்கிறேன். அவ்வளோதான். ஓகே, ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓவராக பேசியிருப்பேன், பட் இது எல்லாரும் கேட்ட கொஷின்ஸ் அப்படியே மிங்கிள் பண்ணி ஒரே ஸ்ட்ரெச்லேயே ஆன்சர் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இன்றைக்கி நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா?
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தோசைக்கல்லோட சைடில் இந்த மாதிரி அப்படியே எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்குல்ல, இதை வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணி சீசன் பண்ணலான்னு சொல்லிட்டு நல்லா ஹை ஃப்ளேம், அதாவது எங்களுதுல 9 தான் ஹை ஸ்பீடா. ஸோ அந்த ஹை ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நல்லா ஹீட் பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்கள் புகை வருது. ஸோ ஹீட் பண்ணிவிட்டு இதை வந்து எடுத்து வச்சு இந்த சைடெல்லாம் ஒரு கத்தியோ இல்லை இந்த கரண்டியை வச்சே சொரன்னாவே நல்லா வந்துருமா. இது வந்து என்னோட சிஸ்டர் இன்லா வந்து ஒரு வீடியோ அமிச்சாங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் நானும் பண்ணுறேன். ஸோ இந்த சைடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சீசன் பண்ணலாம். ஓகேங்களா? சீசன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நல்லா தோசைக்கல் காஞ்சிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், குக்கிங் பண்ணி சூடு வச்சுக்கிட்டேன். இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த தோசைக்கல்ல கீழே எடுத்து வச்சு அந்த ஓரெல்லாம் சுரண்டி எடுத்துடணும். மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பட் இப்போ தான் நான் இந்த வேலையெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ணுறேன். ஸோ என்ன மாதிரி யாருன்னா இருக்கிறீங்கன்னா என்ன பார்த்தும் வந்து கொஞ்சம் பண்ணுவீங்கன்னு ஒரு இன்ஸ்பிரேஷனில் இந்த இதுவெல்லாம் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே கார்பெட்ஸ் தான். ஸோ இங்கே கார்பெட், பட் கிச்சன் இந்த மேடை இருக்குல்ல, ஸோ இதுக்கும் மட்டும் கொஞ்சோண்டு வந்து இங்கே டைல்ஸ் இருக்கும். ஸோ அங்கே வந்து அந்த ஹீட் ரெசிஸ்டன்ட் பேடை போட்டு இப்போ வந்து அந்த தோசைக்கல்லை வச்சுட்டு நல்லா சுரண்டி எடுக்கலாம். ஓகே, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரையலும். ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஹேண்ட் க்ளவுஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா பிடிக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சுரண்டும் போது இன்னும் ஈஸியாக இருக்குது. டடைன். இப்போ இது வந்து நான் ஒத்த கையில் பண்ணுறேன். பட் அதுக்கே வந்து இங்கே பாருங்கள், இந்த ஓரம்லாம் நல்லா வருது. ஓ, இவ்வளோ எண்ணெயாக இருந்துச்சு. ஓகே, ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு கீழே உட்காந்துச்சு. ஆக்சுவலாக இப்போதான் புரியுது எதுக்கு வந்து கீழே நல்லா க்ளீன் பண்ணுற இடத்துல வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நீட்டு அவ்வளோ அந்த இது வருது, அயனோட சேர்ந்து அந்த பிசுப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி அப்படியே ரஸ்ட் மாதிரி வருது. லிட்ரலாக நான் இதை மேட்டில் வச்சு ட்ரை பண்ணியிருந்தேன்னா மேட்டே நாஸ்தி ஆயிருக்கிறோம் போல். இப்போ டைல்ஸுன்றதுனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த பிளேஸ் நல்லா ஈஸி க்ளீனிங்கோ அந்த பிளேஸில் வச்சு பண்ணுங்க. இது வந்து என்னோட ஒரு சின்ன டிப்பு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பிளேஸே வந்து பயங்கர நாஸ்தி ஆகுது. நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்க பாருங்க, ஃபுல்லா அதுக்கும் நான் கொஞ்சம் தான் பண்ணியிருக்கிறேன். அதுக்கே இன்னும் இந்த ஹேண்டில்லாம் பண்ணா பயங்கரமா வருதும் போல. இங்க பாருங்க, செம்மையா வந்து வருது. இங்க பாருங்க, இவ்வளோ ரஸ்ட் இருக்கு. இன்னும் சொரன்னா கூட வரும் போல அந்த தோசைக்கல்ல இருந்து. எனிவேஸ் இப்போ வந்து இப்போ வந்து நல்லா தண்ணியை விட்டு வாஷ் பண்ணிட்டா இங்க பாருங்க, இன்னும் கூட இருக்கு, நல்லா பண்ணணும். பட் ஓகே, இதுவே போதும், அவ்வளோதான். இதில் வந்து சும்மா ஆயில் ஊற்றிட்டு ஃபர்ஸ்ட் தோசை மட்டும் தூக்கி போட்டு அதுக்கப்புறம் தோசை சுட்டிங்கன்னா சூப்பராக வரும். ஓகே, ஸோ இந்த வேலை வந்து முடிஞ்சிருச்சு. நல்லா கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் வைப் பண்ணி விட்டுரும். நம்மளோட கம்பு தோசை ஆல்ரெடி பாதி காலி பண்ணியிருக்கிறேன். இந்த கம்பு தோசையை வந்து ஊற்றி பார்ப்போம். இந்த வீக் வந்து எங்கள் வீட்டில் கம்பு தோசை. ஸோ வாரம் ஒரு தோசையாக ஸ்விட்ச் ஆகும். ஸோ இந்த வீக் வந்து கம்பு தோசை வீக். ஸோ இதை வந்து இதோட ரேஷியோ வந்து என்னன்னு சொல்கிறேன், அப்படியே வாயிலேயே சொல்லிடுறேன். யாருன்னா வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப்பு வந்து இட்லி ரைஸ்க்கு ஒரு கப்பு வந்து கம்பு, அப்புறம் 1/2 கப்பு உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம், எல்லாத்தையும் ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு அப்படியே கிரைண்டரில் தான் வந்து நான் இதை அரைச்சேன். சூப்பராக இருக்குது. இட்லியும் நல்லாயிருக்கு, தோசையும் நல்லா வந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ என்னோட கம்பு தோசை வந்து ரெடி. இதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட். கம்பு தோசை லைட்டாக வந்து கொஞ்சம் தீய வச்சுட்டேன். கம்பு தோசை, அதுக்கப்புறம் உடச்ச கடலை, கோகனட் சட்னி.
போடாது இப்படி கூட போடாது. ஓகே, ஸோ இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. இந்த பையன் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமு. ஆனால் இங்கே பாருங்கள், உங்கள் ஆஃபீஸ்லேருந்து பார்த்தா என்ன பண்ணுவேன்? ஜஸ்ட் ஒரு பிரேக் தானே வாங்கியிருக்கேன். ஓகே, ஸோ வந்து லஞ்சுக்கு போக மாட்டோமா 1 ஹவருக்கு. ஓகே நாங்கள் நம்பிட்டோம். ஓகே, ஸோ எங்கள் மாமா சொன்னால் நான் ஒர்க்கே பண்ணமா சின்சியர் ஒர்க்கர், நல்லா சின்சியர் ஒர்க்கரு. ஓகே, ஸோ வந்து சின்சியர் டெடிகேட்டட். என்ன பேச விடுவோமா? இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க நீங்கள் தான் எப்பயுமே பேசுகிறீங்க கவி, ராம கொஞ்சம் பேச விடுங்க. ஓகே, அறக்க பறக்க சாப்பிட்டு இப்போ இது பிட்வீன் நிலானிக்காவை போய் கூப்பிட்டு வர்றதுக்குள்ளே கொஞ்சம் டைம் இருக்கும்ல. ஸோ அப்போ வந்து எங்களுக்கு இருக்க எல்லா வேலையும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து முடிச்சு வைப்போம். ஸோ இன்னைக்கு என்னென்ன வேலை வச்சிருக்கிற இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லு. இன்னைக்கு வந்து இப்போ நிலா ஸ்கூல் சேர்ந்துட்டால, இங்கே வந்து இன்டெகிரேஷன் கோர்ஸ்னு ஒன்று இருக்குது. லைக் நீங்கள் வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் பற்றி கற்றுக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே உங்களுக்கு வந்து சப்சிடி ரேட்டில் வந்து ஸ்பான்சர் பண்ணி, ஸ்பான்சரில் சப்சிடி ரேட்டில் வந்து நீங்கள் ஜெர்மன் கோர்சஸ் கற்றுக்கிற மாதிரி லாங்குவேஜ் கோர்சஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு எங்களுடைய முனிசிபாலிட்டி ஆஃபீஸ்க்கு போய் நான் விசாரிக்க போகிறோம். ஓகே, அந்த ஜெர்மன் கிளாஸ் யாருக்கு? எனக்கு. ஸோ புதுசாக ஒரு லாங்குவேஜ் வந்து கற்றுக்க போகிறேன். ரொம்ப ஆக்சுவலாக ஜாப் போகணும் அந்த மாதிரி எனக்கு வந்து ஆசையே வந்ததே கிடையாது. பட் இங்கே வந்ததுலேருந்து எல்லாரும் அவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க, எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க. இங்கே ஏஜ் வந்து ஒரு மேட்ரே கிடையாது. பட் இப்போ வந்து நான் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுக்கிற மெயின் ரீசன் வந்து என்னென்னா, சீரியஸாக எனக்கு வந்து இந்த கண்ட்ரி இவ்வளோ கொஞ்ச நாள் தான் ஆகுது. பட் இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல மாமா? ரிலாக்ஸாக இருக்குங்க. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது. லைக் இந்த மக்களோட வந்து மிங்கிள் ஆகணும், இவங்க கல்ச்சர் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்ட்டு. ஸோ இங்கே வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் போனோனாலுமே நம்மளுக்கு அந்த இன்க்ரீடியன்ஸ் படிக்கிறதுக்காச்சு ஜெர்மன் லாங்குவேஜ் வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ லைஃப் ஸ்டைல். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு போயிட்டு ஜெர்மன் லாங்குவேஜை வந்து படிப்போம். லைக் பேசிக்காக இருந்தால் கூட ஓகே அப்படி சொல்லிட்டு இங்கே அதுக்கான ஆப்ஷன்ஸும் நிறைய கொடுக்குறாங்க. லைக் லாங்குவேஜை வந்து கற்றுக்கிறதுக்கு இல்லாமமா நிறைய வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இவங்களோட லாங்குவேஜை வந்து படிக்கிறதுக்கு. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஏன் வேஸ்ட் பண்ணுவானே? நிலானிக்காவும் ஸ்கூல் போயிடுச்சு, எங்கள் மாமாவும் ஆஃபீஸ் போயிடுவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணலாம். கொஞ்ச நாள் இருக்க போறீங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு லேர்ன். இட் வில் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ நோ பெட்டர் லைஃப். அதனால நான் வந்து ஜெர்மன் கிளாஸ் ஜாயின் பண்ண போகிறேன். என்ன அர்த்தம் படிக்க போகிறேன்னு தெரியல. பட் என்னோட ஆர்வம் வந்து கண்டிப்பாக படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்குது என் மைண்டே. ஸோ அதனால் போய் என்கொயரி பண்ண போகிறோம். நீங்கள் யாருன்னா இங்கே ஜெர்மனிலேருந்து பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி என்ன மாதிரி புதுசாக வந்து ஜெர்மன் கிளாஸ் போயிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, கற்றுக்கிறது ஈஸியாக இருக்கா, இல்லை எதனா டிப்ஸ் எல்லாம் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ தட் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நாங்கள் சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ், அதுக்கு ஜெர்மனில் என்ன சொல்லுவாங்க? கூகுள் சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில், அதாவது சிட்டிசன் ஆஃபீஸ். ஐ மீன் லைக் சிட்டிசன் ஆஃபீஸ். சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒன் ஆஃப் த டாஸ்க். லைக் முனிசிபாலிட்டி பர்த் சர்டிஃபிகேட் வாங்குவோம், பாஸ்போர்ட் வாங்குவோம். ஸோ அது மாதிரி சரி என்னமோங்க கூகுள் பூரோ கரெக்டாக.
தப்பா தெரியல. நீ பெட்டர் வந்து அதை ஹர்ட் பண்ணிட்டு சொல்லு ஜெர்மன்ல. பூ பூ அது வந்து யூ வந்து யூமலாட். உம்லாட் என்னமோ. ஓகே நான் கரெக்ட்டா. சிட்டிசன் ஆஃபீஸ். சோ எல்லா டவுன்லயுமே இது கண்டிப்பா இருக்கும். ஓகே, ஸோ எங்களோட டவுனில் போயிட்டு நாங்கள் என்கொயரி பண்ணோம். லைக் நான் வந்து ஜெர்மன் கற்றுக்கணும், ஸோ இங்கே வந்து அந்த ஆப்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னு போனோம். அவங்க வந்து ஒரு ஸ்கூல் வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து அங்கே டேரெக்டாக கால் பண்ணி கேட்டிங்கன்னா எல்லா ப்ரொசீஜரும் உங்களுக்கு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ நாங்கள் இதுக்கப்புறம் கால் பண்ணி கேட்கணும். அண்ட் வரும்போது பார்த்துருப்பீங்க அந்த கபோர்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுருப்பாங்க. ஸோ அதில் போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த கார்பேஜ் கவர் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரலாம். லைக் பிளாஸ்டிக்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு. இந்த எல்லோ பேக் ஜெர்மனியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ குப்பை தொட்டி டீட்டெயில்ஸ்லாம் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பெருசாக சொல்கிறேன். நான் அவ்வளோ டீட்டெயிலிங்காக இருக்குது குப்பை போடுறதுல கூட. ஸோ இந்த கவர் வந்து யாருக்குன்னா தெரியலனா, பிகாஸ் எனக்கும் ஜெர்மனி புதுசாக வந்தப்போ தெரியாது. நான் டிஎம் ஸ்டோரில் தான் வாங்குவேன். ஸோ அப்படி பார்த்துட்டு தான் ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா இந்த ஆஃபீஸ்லேயே சைடில் வச்சுருப்பாங்க, நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துகிட்டு வரலான்ட்டு. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். ஓகே, மாற்றி மாற்றி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ வந்து இப்போ அந்த பூகர் பூரோ அந்த ஆஃபீஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எங்கள் மாமா வந்து பிடிச்ச விஷயத்துக்காக வந்திருக்கிறாங்க. எங்க அதுன்னு பிடிச்ச விஷயம். ஆமா, நிலானா நீ எக்ஸ்ட்ரா பாஸ் கொடுப்பல. எங்க டவுனோட கிண்டர் சில்ட்ரன் அண்ட் யூத் ஆஃபீஸ். ஓகே, சில்ட்ரன் அண்ட் யூத் ஆஃபீஸ். இப்போ மேனேஜர் ஸ்கூல்ஸ். சரி, இப்போ எங்க வந்திருக்கு, எதுக்கு வந்திருக்கீங்க? இங்க எதுக்கு வந்திருக்கோம்னா, நிலாக்கு இப்போ வந்து 4 years ஆச்சு. ஸோ இங்க ஜெர்மனில வந்து 6 years ஆச்சுன்னா அவங்க வந்து பிரைமரி ஸ்கூல், அதாவது குரூன்ஷூலேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் பிரைமரி ஸ்கூல். நான் இன்ஃபர்மேஷன் சில இன்டர்நெட்டில் கொஞ்சம் படித்தேன், கொஞ்சம் கிளாரிட்டி இருந்தது. பட் இருந்தாலும் இவங்க கிட்ட எதாவது கன்ஃபர்மேஷன் லைக் எதாவது ரெக்வயர்மெண்ட் இருக்கா, அதுக்கு எதாவது அட்மிஷன் எதாவது பின்னாடி பண்ணோமா, பிகாஸ் சீட்டு மிஸ் ஆகிடு. ஐ மீன் பை டிஃபால்ட்டாக இங்கே நான் பார்த்த வரைக்கும்னா நீங்கள் எங்கே வாழ்கிறீங்களோ அந்த ஸ்ட்ரீட்டுக்கு பை டிஃபால்ட்டாக அலோகேட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஊரில் நீங்கள் பார்த்துருவீங்களா, ஓட் பண்ணும்போது லைக் அந்த பூத் ஐடி கொடுத்துருவாங்களா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரீட். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் எந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கீங்களோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரைமரி ஸ்கூல் கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் இந்த பிரைமரி ஸ்கூலை பற்றி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் கேட்கறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். ஸோ தட் வி டோன்ட் மிஸ் அவர் பிரைமரி ஸ்கூல். அதாவது நிலானிகாக்கு வந்து இன்னும் ஸ்கூல் போகிறதுக்கு 2 years இருக்கு. பட் இருந்தாலும் முன்னாடியே நாங்கள் வந்து ஒரு சேஃபர் சைடுக்கு என்கொயரி பண்ணுறதுக்காக வந்துட்டோம். We are new, right? நாங்கள் ஏன்னா கிண்டர்கார்டனுக்கு வந்து நான் ரொம்ப வெயிட் பண்ணுங்க, நான் அதை ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன. ஆனா we got the best. We got it, but still I wasted some few months. அது வந்து லேட்டர் தான் ரியலைஸ் ஆச்சு. ஓகே, ஸோ அதனால சரி முன்னாடி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். இந்த ஆஃபீஸ் ஏற்கனவே வந்திருக்கேன் கிண்டர்கார்டன். பட் இப்போ கிண்டர்கார்டன் அவளுக்கு வந்து எனக்கு தேவையில்லை, அவள் ஏற்கனவே போயிட்டு இருக்கா. ஸோ பட் நாங்கள் பிரைமரி ஸ்கூலுக்காக கேட்காக வந்திருக்கோம். அவங்க இங்கிலீஷ் பேசுவாங்க, எனக்கு தெரியும். ஸோ மோஸ்ட்லி எல்லாரும் இங்கிலீஷ் பேசுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து பொலைட்டாக லைக் நீங்கள் நியூவாக இருக்கீங்க ஜெர்மன், ஸோ குட் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் மாதிரி கேட்டால் அவங்க நல்லா பேசுவாங்க. இங்கிலீஷ் தெரியாதுன்னு ஆனால் நல்லா பேசுவாங்க நிறைய பேர், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நான் பேசின இன்ட்ராக்ட் பண்ண வரைக்கும். ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து நிலாவோட கிண்டர்கார்டன் பற்றி கேட்குறாங்க மாமா. ஸோ நீ பேசினா அது டீட்டெயில்டாக இருக்கும்ன்றதுக்காக நான் வீடியோ ஹோல்ட் பண்ணுறேன். நீ எப்போ தான் வந்து எங்களுக்கு டைம் கொடுப்ப? சரி, நாங்கள் இங்கே பேசலாம், நம்ம பார்க்கில் வச்சு பேசலாம். இதை முடிச்சுட்டு வாங்க. பாரா. ஓகே, வாங்க. லீவா? ஆமா, அங்க க்ளோஸ்ட்னு போட்டிருக்கு. சரி, ஊப்சி. வந்து நம்ம இவ்வளவு பரவாயில்ல. இப்போ என்னோட மக்கள், எனக்கு கிண்டர்கார்டன் கேட்ட மக்களுக்கு வந்து இப்போ நம்ம கிண்டர்கார்டனை பற்றி டீட்டெயில்டாக சொல்லலாம். ஸோ நாங்கள் வந்து இப்போ வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு அருமையான பார்க்கில் நடமாடிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே பாருங்கள். ஸோ இந்த பார்க்கில் ஒரு இடத்துல செட் ஆகிட்டு நாங்கள் நிலானிகாவோட ஸ்கூலிங் பற்றி உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுறோம். இங்கே கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக இருந்துச்சு மாமா. ஸோ நல்லா கொஞ்சம் இது. ஆமாம், ஆனால் ஒர்க் போகிறதுனால சத்தமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு பிளேஸை கண்டுபிடிச்சி செட்டில் ஆகிட்டு இந்த பையனை உள்ள தட்டுன்னு தட்டினா நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து கொடுப்பாங்க கிண்டர்கார்டன் பற்றி. ஏன்னா அந்த அளவுக்கு. எத்தனை மாதம் மாமா வந்து சுற்றி திரிஞ்ச நிலாக்கு? 2-3 மாசம் 4 மாசம் சுற்றி திரிஞ்சு அப்புறம் புரிஞ்சே போயிடுச்சு. வேலைக்கே ஆகாதா இவனுக்கு. ஸோ 3 மாசமா தேடி அதில் கிடைச்ச இன்ஃபர்மேஷன். அதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் நான் கலெக்ட் பண்ணேன். அது வந்து தேடி அந்த புதையல தேடி எடுப்போம், அந்த மாதிரி தேடி கலெக்ட் பண்ணேன். பட் இது வந்து நிறைய பேருக்கு தெரியல, அவேர்னஸ் இல்லாம இருந்தோம். மேபி தெரிஞ்சிருக்கலாம், பட் எங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல சொல்லும் போது அவங்களுக்கு இல்ல. நான் கேள்விப்பட்டிருக்கேன், யாருக்குமே இன்ஃபர்மேஷன் நெட்ல கூட இது எனக்கு கிடைக்கல. பட் ஓகே, இதை நான் டேரக்டா என்கொயரி பண்ணும்போது சில கீ இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சது. அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்றேன், வாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படிதான் நிலாக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்தது. இங்க பாருங்க,
இந்த பார்க்கே செம்ம அழகாக இருக்கும் சம்மர் டைமில். ஸோ இங்கே பாருங்கள், எப்பயுமே சண்டே இந்த மாதிரி சாட்டர்டேல வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பெரிய இது மாதிரி மியூசிக்லாம் ப்ளே பண்ணிட்டு செம்மையாக இருப்பாங்க. இங்கே கேக்ஸ் எல்லாம் போட்டு ஸ்டால்லாம் போடுவாங்க. நான் வந்து இந்த கம்மிங் சாட்டர்டே வந்து இங்கே ஒரு ஃபெஸ்ட் நடக்க போகுது. நான் கண்டிப்பாக ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் வந்து இந்த பார்க்கில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ முக்கால்வாசி எங்களுக்கு வந்து போர் அடிச்சதுன்னா இந்த பார்க்கில் தான் வந்து உக்காஞ்சுப்போம். போர்லாம் அடிக்காது, நாங்களாம் வாண்டடாக வந்து இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த சாட்டர்டே சூப்பரான ஒரு சம்மர் ஃபெஸ்ட் இருக்குது. யாருன்னா இங்கே நியர்பை பாட்சோடான் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபெஸ்ட் வந்து பாருங்கள். ஓகேங்களா? நாங்களும் வந்து வருவோம். சண்டேன்னு வருது, சாட்டர்டே இருக்குது ஒரு ஃபெஸ்ட்டு. அதையும் நான் உங்களுக்கு கவர் பண்ணி வீடியோவில் காட்டுறேன். மாமா இவ்வளோ வெளிச்சமாக நீ உட்காந்து நான் எப்படி கண்ணே பார்க்க முடியலையே. இப்போ தான் வந்துச்சு. ஓகே, ஒரு யூடியூபராக இன்றைக்கி வந்து நான் கேஷுவலாக வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா நான் வந்து ட்ரைபாட்லாம் எடுத்துகிட்டு வரல. ரொம்ப நேரம் இப்படி பிடிச்சி பேசினா கை செம்மையாக வலிக்கும். வீடியோ எடுக்கிறவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். அதனால் நான் வந்து இங்கே ஒரு டேபிளில் இப்படி செட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வியூ எப்படி இருக்குன்னு தெரியல. மாமா நீ உட்கார அப்படியே. இல்லை, அது கிட்ட வச்சு பேசினா வாய்ஸ் கிளாரிட்டியாக இருக்கும். ஓகே, இப்போ நல்லா இருக்கும். ஆமாம், சூப்பராக இருக்கும். நான் பேசுனது கேளு. இந்த கேமரா செட்டிங் ட்ரைபாட் இல்லைன்னா கடுப்பாரு. ஓகேல, நல்லா இருக்குல்ல? நான் வந்து இப்படியே கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க போறேன். இந்த புள்ள வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஏன்னா ஃபீல்ட் ஒர்க் நம்ம தானே பண்றோம். ஓகே, டன். சரிங்க.